அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேடு வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு நண்பகல் வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி நண்பகல் வானிலை நிலவரம். நேற்று எதிர்பார்த்தபடி நம்ம சொன்னோம் ஆவணி 31ஆம் தேதி மழை ஆரம்பிக்குன்னு சொன்னோம். ஆரம்பிச்சிது. புரட்டாசிலாம் ஒரு வாரத்துக்கிட்ட மழை இருக்குன்னு சொன்னோம். அது நடந்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் மதியமே மழை வந்துடும். சரி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து அறிக்கைகளை பெற பெல் ஐக்கான் அழுத்தி ஆலையை பில் பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து அறிக்கைகள் உங்களுக்கு வரும். உறவினர் நண்பர்கள்ட்ட சொல்லி உண்மையாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் முக்கியமாக. ரைட்டுங்களா? அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கை பார்க்கணும். இது என்னுடைய தனிப்பட்ட வானிலை அறிக்கை. ரைட்டுங்களா? இன்றைக்கும் மதியமே மழை வந்துடும். விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாராஷ்டிராக்கிட்ட ஒரு சுழற்சி இருக்குது. உத்தரகாண்டுக்கிட்ட ஒரு அப்பர் ஏர் சைக்ளோன்னு சொல்லுவாங்க, யூஏசின்னு போட்டிருப்பாங்க. அது இருக்குது. அது ரெண்டும் இருக்கிறதுனால காற்றின் திசையிலையும் வேகத்திலையும் மாறுபாடுகிட்டு இருக்குது. அதனால் வடமேற்கிலிருந்து, அதாவது தென்மேற்கு பருவமழையும் வித்ட்ரா ஆரம்பிச்சிச்சு. அதாவது விடைபெற ஆரம்பித்து விட்டது ராஜஸ்தான் பக்கத்துலேருந்து. அங்கே உயரழுத்தம் வந்துருச்சு. அங்கேருந்து உயரழுத்தத்துலேருந்து வர காற்று குளிர்காற்று நிலப்பகுதியில் கடந்து வர்றப்ப வெப்ப நீராவியாக வடமேற்கிலிருந்து மேற்கிலிருந்து, அதாவது அரபிக்கடல் பக்கத்துலேருந்து வர்ற காற்றாலையும் குளிர்காற்று அரபிக்கடலில் தான் சுத்தமாக படுத்து போச்சுன்னு சொன்னேன். அதாவது வெப்பமே கிடையாது, இயல்பை விட 3 டிகிரிக்கு குறைஞ்சி போச்சு. அங்கேருந்து வர குளிர்காற்றையும், அதாவது கிழக்கிலிருந்த ஒரு காற்றும், 2 காற்று அந்த வடமேற்கில் இருந்த அந்த காற்று சேர்ந்து, அதாவது கிழக்கு காற்று, மேற்கு காற்று, வடமேற்கு காற்று 3 சேர்ந்து எங்கு அந்த அமைப்பு ஏற்படுவதோ அங்கே மழையை தருது. ரைட்டுங்களா? இதுதான் நிலமை. இப்போ 26, 27ஆம் தேதி எல்லாமே இன்னொரு சுழற்சி ஒன்று ஃபார்ம் ஆகிடுது. அதனால தான் சொல்கிறேன், நமக்கு இன்றைக்கி டெல்டாவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி 17, 18, 19, 20 லேசாக குறையலாம். 21 காலையில் இருக்குது, 20 காலையில் விடிய காலையில் இருக்குது, 21 விடிய காலையில் இருக்குது. 22லேருந்து குறையும். 22, 23லேருந்து 30ஆம் தேதி 1, 2ஆம் தேதி வரைக்கும் அடுத்த மாதம் அக்டோபர் 1ஆம் தேதி வரைக்கும் 2ஆம் தேதி வரைக்கும் கூட மழை இருக்காது. அறுவடை செஞ்சுக்கலாம், பயப்படாதீங்க. அதனால் இன்றைக்கு மழை இருக்கும். இன்றைக்கி முன்னேரத்துலேயே மழை வந்துடும். அந்த அப்பர் ஏர் சைக்ளோன் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். காற்றின் போக்கில் இங்கே ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று வந்துட்டுருக்கு பாருங்கள். ஒரு மியான்மர்கிட்ட போகுது பாருங்கள் கீழே. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த காற்றின் போக்கு அதாவது எம்ஜிஓ எங்கே ஆக்டிவ் ஆகிருக்கு, ஃபேஸ் 3ல் இருக்குது அப்படிங்கிறத அது காட்டுது. அதாவது எம்ஜிஓ வந்துக்கிட்டு இருக்குது. அதனால் மழை நிகழ்வுகளை துரிதப்படுத்துது. அதனால தான் இந்த 27ஆம் தேதி வர்ற அந்த ஒடிசா கிட்ட வர்ற ஒரு நிகழ்வு, ஒடிசா மேற்கு வங்கத்துக்கிட்ட ஒரு நிகழ்வு ஒரு புயல் சின்னமாக, ஒரு மார்ஜினல் சைக்ளோனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது அப்படி மாறிச்சுன்னா அதுக்கு சக்தின்னு பேர் வைப்பாங்க. ரைட்டுங்களா? அதனால் இப்போ காற்றை குளிர்விக்கும் அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் மழை. ஆனால் இன்றைக்கி இருக்கிற எல்லா மேப்பும் என்ன ஷோ பண்ணுதுன்னா, இன்றைக்கி கடற்கரை, அதாவது டெல்டா கடற்கரை, அதாவது கிழக்கு கடற்கரை ஓரம் வரைக்கும், மேற்கிலிருந்து கிழக்காக, அதாவது வடகிழக்காக அப்படின்னு சொல்லலாம். மேற்கிலேருந்து கிழக்க வடகிழக்காக மேகங்களை தள்ளுது. அது சென்னை வரைக்கும் இன்றைக்கி மழையை தர்றதுக்கு வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறது. அதனால் மேப்பையும் சுத்தமாக நம்பிட முடியாது. ஏன்னா அது எவ்வளோ டேட்டா ஃபிட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லும். நிகழ்நேர வானிலை என்பது முற்றிலும் மாறுபட்டது. ரைட்டுங்களா? அதனால் நீண்டகால வானிலையெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஒரு அசம்ஷன் தான். அது எப்படி வேணாலும் மாறும். அதுக்காக தான் நான் சொல்கிறது, தினமும் வானிலை அறிக்கையை பாருங்கள். தினமும் வானிலை அறிக்கையை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரிய வரும். குற்றாமுகளும் சொல்லிட்டு போக முடியாது. 26ஆம் தேதி உருவாகுதுன்னா 2 நாள் கழிச்சு கூட உருவாகலாம். அதனால் 23ஆம் தேதியிலேருந்து நமக்கு மாத கடைசி வரைக்கும் மழை இல்லை. மழை இடையூறு டெல்டாவில் இருக்காது. அறுவடைக்கு பெரிய நேர்த்தியே பாருங்க, சரியான மழை. மணல்மேடு பக்கம்லாம் ஒரு 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் மழை. எல்லாம் அந்த அதாவது அறுவடை செஞ்சவங்கலாம் இன்னும் 2 நாளைக்கு அறுவடை செய்ய முடியாது. நெல் குடோனில் போடுறவங்களுக்குலாம் பிரச்சனை.
நம்மளே விட்ருங்க. இன்றைக்கி வந்து மணல்மேடு ஷட் டவுன் எங்களுக்கு யாருக்குமே தெரியல. பவர் ஷட் டவுனு. அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, முன்னாடியே இது வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து இதை சரி பண்ண முடியும். அதனால தான் வந்து இந்த கடைசி நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம்? வந்து இப்போ எல்லாமே தவிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து யாருமே போடலை. கேட்டால் போட்டேன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து சின்ன ஒரு ஷடவுனே இந்த மாதிரி கரண்ட் இல்லாததே வந்து எவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணுது. அதனால் மழை பெஞ்சா என்ன பண்ணும் விவசாயத்தை அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் வந்து உற்று நோக்கணும். அதனால் இப்போ வந்து மழைங்கிறது இருக்குது. இன்றைக்கி முன்மதியமே ஆரம்பிச்சிடும். நாளைக்கும் மழை இருக்குது. 19, 20 மழை இருக்குது. விடிய காலையில் இருக்குது. 21 விடிய காலையில் இருக்குது. 22லேருந்து மழை குறையும். 23லேருந்து 30 வரைக்கும் டெல்டாவில் மழை கிடையாது. ஆனால் வட மாவட்டங்களில் சென்னையெல்லாம் வெளுத்து வாங்கும் 6 நாளைக்கு. நன்றி, வணக்கம்.